T20 World Cup, Super 8 match, South Africa. Unfortunately, India lost the match. எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு பேட்டிங்கை வச்சுட்டு மேட்சை தோப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. 188 ரன்ஸ் அவங்க அடிச்சவன கூட எனக்கு வந்து சரியான கான்ஃபிடன்ஸ் இருந்தது, கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர்ஸோட லைனப்பே சரியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சுனில் கவாஸ்கர்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. தூபே மட்டும் தாங்க ஆடினாரு, ஒரு 40 ரன்ஸ் அவர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நின்று ஆடினாருன்னு சொல்லலாம். மற்ற எல்லாருமே வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. திலக் வர்மா, ரிங்கு சிங் எல்லாம் வந்து என்னதான் பண்றாங்கன்னு தெரியல, எந்த கேமும் வந்து ஆட மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கூட எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு வரல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் தாங்க சூப்பர். மில்லரும் பிரேவல்ஸும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கூட நம்ம மீண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்லேயே ஒரு 3 விக்கெட்ஸ் வந்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹோப் போயிட்டே இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அடிக்கவே முடியாம போயிடுச்சு. பயங்கரமான ஒரு லாஸ்ங்க இது. 76 ரன்ஸ் வித்தியாசத்துல வந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்மள வின் பண்ணிட்டாங்க. இது பிக்கஸ்ட் மார்ஜின்ல வந்து இந்தியா வந்து தோத்துருக்கோம். வேர்ல்டு கப்ல வந்து ஆல்மோஸ்ட் 12 மேட்சஸ்க்கு அப்புறமா இந்த மேட்ச்ல தான் தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பவர் பிளேல வந்து சரியா விளையாடாததாங்க இந்த மாதிரியான இந்தியா லாஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் சொன்னது வந்து 100க்கு 100 கரெக்ட். சரியான டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க. பட் நம்மளுடைய லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் இந்தியா இஸ் ஆல்வேஸ் தேர். சைனிங் ஆஃப், சென்னை இந்தியன்.